அனைவருக்கும் வணக்கம். திறன் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்கலாம்னா சிலபிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த சிலபிஃபிகேஷன் பொறுத்தவரை திறன் இங்கிலீஷ் அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, 6th இருந்து 12th வரையுமே இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும், ஈவன் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இந்த சிலபிஃபிகேஷன். நான் இங்கே கொடுத்துருக்கிற ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு ஒரு டைம் பாருங்கள். எப்பயுமே சிலபிஃபிகேஷனில் ஒரே ஒரு சிலபிள் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோசிலபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 சிலபிள் இருந்துச்சுன்னா டைசிலபிக் அப்படின்னு சொல்லுவோம். 3 சிலபிள் இருந்துச்சுன்னா ட்ரைசிலபிக் அப்படின்னுவோம். 4 இருந்ததுன்னா டெட்ராசிலபிக் அப்படின்னுவோம். ஆக்சுவலாக 1, 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கு மேலே இருந்தாவே 3க்கு மேலே இருந்தாவே நம்ம பாலிசிலபிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றா ட்ரை, டெட்ரா, பென்டா அப்படின்லாம் நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2க்கு மேலே இருந்தாவே பாலிசிலபிக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த சிலபிஃபிகேஷன் தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸ். நம்ம இங்கிலீஷில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 26 லெட்டர்ஸை நம்ம 2ஆக பிரிப்போம். என்னவா பிரிப்போம்? நம்ம வவல்ஸ் தனியாகவும் கான்சோனன்ஸ் தனியாகவும் நம்ம பிரிப்போம். இப்போ வவல்ஸ் பொறுத்தவரையுமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்னென்னா AEIOU இந்த 5 எழுத்துக்களையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வவல்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சேர்த்துக்கோங்க. இந்த ஒய் அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த ஒய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இ அப்படின்ற ஒரு சவுண்டோடு வந்துச்சுன்னா, இப்போ இங்கே இருக்கிற சவுண்டை பார்த்துக்கோங்க. இந்த சவுண்டோட ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கான்சோனண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? கான்சோனண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கறனா இது நம்ம தமிழில் எழுதும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானே வருது. ஸோ அந்த இ சவுண்ட் தான், அந்த யா அப்படின்ற ஒரு சவுண்ட் தானே இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா கான்சோனண்ட். அதே அந்த ஒய் என்ற எழுத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இ அப்படின்ற ஒரு சவுண்டோ இல்லை ஐ என்ற சவுண்டோ நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருக்கிற 3 வார்த்தையுமே கவனிங்க. பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒய் நம்ம எப்படி படிக்கிறோம்னா ஐ அப்படின்னு தான் படிப்போம். பட்டர்ஃப்ளை அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி, இந்த இடத்துல ஒய் நம்ம எப்படி படிக்கிறோம்னா இ அப்படின்ற ஒரு சவுண்டில் நம்ம படிப்போம். ப்ராப்பர்லி, இந்த இடத்துலையும் நம்ம என்ன படிப்போம்? லீ அப்படின்ற ஒரு சவுண்டில் இ அப்படின்ற ஒரு எழுத்து தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒய்க்கு மட்டும் 2 சவுண்டு இருக்குது. இந்த இ அப்படின்ற ஒரு சவுண்டு வரும்போது அதை கான்சோனண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே இந்த இ இல்லைன்னா ஐ அப்படின்ற ஒரு சவுண்டு வரும்போது அதை வவ்வலாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா வவ்வலாக சொல்லியிருக்கோம். AEIOU. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒய் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சவுண்டில் ஏதாவது ஒரு சவுண்ட் வரும்போது மட்டும் அது என்னவா எடுத்துக்கிறோம்னா வவ்வலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம டைரெக்டாக சிலபிஃபிகேஷனுக்குள்ளேயே போயிடலாம். இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதில் எத்தனை சிலபிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லைங்களா, சரிங்களா? இப்போ இந்த வார்த்தை பட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்தாச்சு. இந்த வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வவ்வல் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையில் யூ என்ற எழுத்து இருக்குங்களா, அடுத்து இ என்ற எழுத்து இருக்குது. ஸோ டோட்டலாகவே 2 எழுத்து தான் இருக்குது. 2 வவ்வல் சவுண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா இதில் 2 சிலபிள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வார்த்தையில் பாருங்கள், அனிமல் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ற ஒரு வவ்வல் எழுத்து இருக்குது, ஐன்ற ஒரு எழுத்து இருக்குது, ஏன்ற ஒரு எழுத்து இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 3 வவ்வல் எழுத்துக்கள் இருக்குது. அப்படின்னா இதில் 3 சிலபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் அதே மாதிரி தான். ஃபாதர் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஏன்ற ஒரு எழுத்து இருக்குது, ஈன்ற ஒரு எழுத்து இருக்குது. ஸோ டோட்டலாக 2 வவ்வல் எழுத்துக்கள் இருக்குது. அப்படின்னா இதில் எத்தனை சிலபிள் இருக்குன்னா 2 சிலபிள் இருக்குது. அதே புல் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு வவ்வல் எழுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் எத்தனை சிலபிள் இருக்குன்னா ஒரே ஒரு சிலபிள் மட்டும்தான் இருக்குது. மோனோசிலபிக் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா, இதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மொத்தம் 3 விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா வவ்வல் எழுத்துக்களையுமே கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு எத்தனை வவ்வல் எழுத்துக்கள் இருக்கோ அத்தனை சிலபிள் இருக்குதுன்னு போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈல ஒரு வார்த்தை முடிஞ்சதுன்னா அந்த ஈயை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஒரு வவ்வல் எழுத்தாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது மொதல் ரூல். ஈல முடிஞ்சுன்னா அந்த ஈயை நீங்கள் பார்க்கக்கூடாது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமு 2 வவ்வல் எழுத்துக்கள் பக்கமே வரும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வார்த்தையில் இந்த ஐஓ பக்கமே இருக்கா,
ரெண்டும் பக்கம் பக்கமே வந்துச்சுன்னா அதை ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்டு, அது ரெண்டும் சேர்ந்து ஒரே சிலபிள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஈன்ற ஒரு எழுத்து இருக்குது, ஐன்ற ஒரு எழுத்து இருக்குது, இந்த ஐஓ சேர்ந்து ஒன்று தான். ஸோ இதில் மொத்தமே 3 சிலபிள் தான் இருக்குது. கீழே அதே லாஜிக் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இ 1 2 3, இந்த ஐஓ ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 4 தான் இருக்குது. அடுத்த வார்த்தையில் இந்த ஏ அப்படின்றது ஒரு சிலபிள், இந்த ஏ ஐ ரெண்டும் சேர்ந்து ஒரே சிலபிள் தான், ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 2 எழுத்துக்கள் பக்கம் பக்கம் வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம ஒன்றா தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் மொத்தமே 2 சிலபிள் தான் இருக்குது. ஸோ 2 எக்ஸப்ஷனல், அதாவது 2 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஈன்ட்டு ஒரு எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை முடிஞ்சுன்னா அந்த கடைசி ஈயை நம்ம எடுத்துக்கக்கூடாது, சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 வவ்வல் எழுத்துக்கள் பக்கம் பக்கம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஒரே ஒரு சவுண்டாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம ஒய் சொன்னோம் இல்லைங்களா, அதே லாஜிக் தான். இந்த ஒயில் வந்து பார்த்திங்கன்னா இ இல்லைனா ஐ சவுண்டில் முடியுது இல்லைங்களா, இ இல்லைனா ஐ சவுண்டில் முடிகிறது மட்டும்தான் நம்ம ஒரு சிலபிள், அதை ஒரு சிலபிளாக எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐன்றது ஒரு வவ்வல் எழுத்து, ஏன்றது ஒரு வவ்வல் எழுத்து. இந்த இடத்துல ஃபைனலி ஈன்ற ஒரு சவுண்டில் தானே வருது. ஸோ இ மற்றும் ஐ இந்த சவுண்டில் வந்துச்சுன்னா அதை ஒரு வவ்வலாக நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல எத்தனை இருக்குன்னா 3 சிலபிள்ஸ் இருக்குது. சேம் ஃபேமிலிலேயும் அதே மாதிரி தான். இப்போ ஏன்ற ஒரு சவுண்டு இருக்குது, ஐன்ற ஒரு வவ்வல் எழுத்து இருக்குது. இந்த ஒய்யை வந்து நம்ம எடுத்துக்கணுமானா ஃபேமிலி ஈன்ற ஒரு சவுண்டு தான் வருது. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலாக இதுலேயும் 3 சிலபிள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன இந்த 3 விஷயமும் எக்ஸ்ட்ரா புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன, இது ஏன்னா இது வந்து டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் கொடுங்க இதை. எத்தனை வவ்வல் எழுத்துக்கள் இருக்குன்னா ஏஇ ஐஓயு இந்த 5 எழுத்துக்கள் தான் இருக்குது. இதில் ஒய் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். எப்போ அதை எடுத்துக்கணும், எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கணுமாலாம் இல்லை, சரிங்களா. இ இல்லைனா ஐ சவுண்டு வரும்போது மட்டும் ஒய்யவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வவ்வல் எழுத்தாக எடுத்துக்கிறோம். நம்ம அப்படி எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு வார்த்தையில் எத்தனை வவ்வல் லெட்டர்ஸ் இருக்கோ அந்த வவ்வல் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை சிலபிள் இருக்குன்னு நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை ஈல முடியும். இப்போ ஈல முடிஞ்சுன்னா அந்த கடைசியாக இருக்கிற ஈயை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கிவ் கொடுத்துருக்கேன்னா இந்த ஐயை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஐயை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. இதில் எத்தனை சிலபிள் இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ கிரேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன்ற ஒரே ஒரு எழுத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரே சிலபிள் தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஈல முடிஞ்சுன்னா அந்த ஈயை நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 வவ்வல் எழுத்துக்கள் பக்கம் பக்கம் வந்துச்சுன்னா அதை ஒரே எழுத்தாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்ற எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஒய்ன்ற எழுத்து இ இல்லைன்னா ஐ அப்படின்னு வரும்போது அதை ஒரு வவ்வல் எழுத்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இப்போ இதை தெரிஞ்ச பிறகு பாருங்கள் எக்ஸசைஸ்குள்ளே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எத்தனை சிலபிள் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல் நம்ம அதே ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஈன்ற ஒரு எழுத்து இருக்குங்களா, ஐன்றது இருக்கா, ஐஓ ரெண்டும் சேர்ந்து ஒன்றா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோமா. ஸோ இதில் மொத்தம் 3 இருக்குது. 3 இருந்தால் அது ட்ரைசிலபிக். டெலிவிஷன் இ இருக்குது, இந்த இடத்துல இ இருக்குது, ஐ இருக்குது, ஐஓ ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஒன்றா எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் 4 இருக்குது. 4 இருந்தால் டெட்ராசிலபிக். ஃபாதர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏ இருக்குது, இ இருக்குது. ஸோ 2 தான் இருக்குது. 2 இருந்ததுன்னா டைசிலபிக். புல் யூன்ற ஒரே ஒரு எழுத்து இருக்குது. ஸோ இது மோனோசிலபிக். இது புரியுதுங்களா? இப்போ இந்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ ரூல்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ராவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. எத்தனை சிலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. அதே லாஜிக் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் ஐன்ற ஒரு எழுத்து இருக்குது, ஈன்ற ஒரு எழுத்து இருக்குது. ஸோ 2 வவ்வல் எழுத்து இருந்துச்சுன்னா அது 2 சிலபிள் வேர்டு. பேப்பரும் அதே மாதிரி தான். ஏன்ற ஒரு எழுத்து இருக்குது, ஈன்ற ஒரு எழுத்து இருக்குது. ஸோ 2 சிலபிள் தான் இதுலேயும் இருக்குது. கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஓ இருக்குது, யூ இருக்குது, இ இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 3 சிலபிள் இருக்குது. அடுத்து எலிஃபண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குது, ஏ இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 சிலபிள் தான் இதுலேயும் இருக்குது. ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஐ, இந்த ஒய் வந்து நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதுங்களா, சரிங்களா. ஏன்னா ஃபேமிலி இ சவுண்டு வருது. ஸோ அதையும் நம்ம ஒரு சிலபிளாக எடுத்துக்கிறோம். ஸோ 1 2 3 இதுலேயும் 3 சிலபிள் இருக்குது.
எவ்வளோ பெரிய வார்த்தை கொடுத்தாலும் நம்ம இதே லாஜிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டெட் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.